கருத்த மச்சான் கஞ்சத்தானா எதுக்கு வச்சான், பருத்திக்குள்ள பஞ்ச வச்சு வேடிக்கை வச்சான். இது வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்னன்னா, இளையராஜாக்கு டோஸ் விட்ட நீதிபதி அப்படின்னு தலைப்புல போட்டிருந்தாங்க. இன்னைக்கு செய்தியில என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இனிமேல் இளையராஜாவுடைய பாடல்கள் அவருடைய அனுமதியின்றி யாருமே பயன்படுத்தக்கூடாது. ஓடிடியில அந்த ஸ்ட்ரீம்ல அதுல எதுலலாம் அந்த பாட்டு இவங்க யூஸ் பண்ணாங்களோ அதெல்லாம் நீக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. இதை நான் வரவேற்கிறேன். ஏன்னா ஒரு பாடல்ன்றது பாடலாசிரியர் இருக்காரு, அது யாருக்கோ உரிமையா இருக்கட்டும், யாரோ ஒரு கம்பெனி வந்து அது உரிமை எடுத்துக்கிட்டாலும் முதல்ல வந்து ஒருத்தர் அந்த பாட்டை எழுதுறாரு, அப்புறம் ஒருத்தர் இசை அமைக்கிறாங்க. சரிங்களா? அப்ப இவங்க வந்து இந்த ரெண்டுக்குமே செலவழிக்க முடியலையா? இல்ல இந்த மாதிரியான வரிகளை எழுதுறதுக்கு வக்கு இல்லாம உட்காந்து பழைய பாடல்களை சுட்டு போடுறாங்களா? சம்பந்தப்பட்டவங்கிட்ட கேட்காம பண்றது தப்பு இல்லையா? நம்ம வீட்டு பொருளை நம்ம எடுக்க விட்டுருவோமா யாருக்கிட்டையும்? அதுவும் இல்லாம இந்த பாடல் எப்படிப்பட்ட பாடலுங்க? ஒரு பெண் ஒரு ஆண் 2 பேத்துக்குள்ள அந்த பொண்ணுக்கு வந்து அந்த ஆணை ரொம்ப பிடிச்சிக்குது, அது கொஞ்சம் இன்னும் நெருக்கமாக விரும்புது. கிட்டத்தட்ட இது வந்து நம்ம 2 பேரும் கலவி செய்யலான்னு கூப்பிடுற மாதிரியான ஒரு பாடல். இப்பதான் நான் இந்த பாட்டு வந்த பிறகு தான் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். கரெக்டா அதுக்கான பாடல் தான் அது வந்து ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் மொத்தமா ஆடுதுங்க. ஒரு பிள்ளைக்கு சடங்கா என்னன்னு தெரியல, அது நின்று ஆடிக்கிட்டு இருக்கு, அதை பாராட்டுறாங்க. கேட்டா அந்த ஹீரோயின் ஆடின டான்ஸ்க்காக அப்படின்னு சொல்லி மழுப்புவாங்க. அந்த வரிகளை முதல்ல யோசிங்க. ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல எல்லாம் டான்ஸ் ஆடும்போது வரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தேவையில்லாத அந்த காதல் சரச வரிகள்லாம் இருந்துச்சுன்னா அந்த பாடலை எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா இப்ப பெத்தவங்க ரொம்ப மோசமாயிட்டோம். எந்த வேணாலும் சரி ட்ரெண்டா ஒரு இது ஓடிட்டு இருந்துச்சுன்னா நீயும் சேர்ந்த ஆடு, தப்பு இல்ல, கூட்டமா செஞ்சா தப்பு இல்ல. அந்த மாதிரி ஒரு மனநிலையில இருக்கோம்ல. இளையராஜா சரியான வேலையை செஞ்சிருக்காரு. ஏன் உங்களுக்கு எழுதுறதுக்கு ஆள் கிடைக்கல? யாரையா உட்காந்து ஏன் அப்படி தோத்து போறீங்க? 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பாட்டு தான் உங்களுக்கு தேவைப்படுதா? அது ஆல்ரெடி யூடியூப்ல இருக்கதானே செய்யுது. அந்த பாட்டு தான் உங்களுக்கு தேவைப்படுதா? ஏன் இங்க எழுதுறதுக்கு யாருமே இல்லையா? வக்கு இல்லையா? கிளிக்கிழிப்பான பாடல் எழுதுறதுக்கு வக்கு இல்லாம உட்காந்துருக்காங்களா? இல்ல மியூசிக் போடுறதுக்கு வக்கு இல்லாம உட்காந்துருக்காங்களா அப்படின்னு நான் கேட்கிறேன். எஸ்.ஜே. சூர்யா அப்படின்ற ஒரு இயக்குனர் வந்து படுக்கையற சமாச்சாரத்தை வச்சே படம் எடுத்தா ஜெயிச்சிடலாம்னு நினைச்சு பண்ணிட்டு இருந்தார். முதல்ல ஜெயிச்சுட்டு தான் வந்தார். அதுக்கப்புறம் அவ்வளவுதான், அவருக்கு எந்த நடிகரும் கை கொடுக்காதனாலேயே, ஒருவேளை கை கொடுத்திருந்தா ஒருவேளை தொடர்ச்சியாச்சு கூட ஜெயிச்சிருக்கலாம். கை கொடுக்காதனால அவரே நடிக்கும் போது அது சோபிக்காம போயிருச்சு. அதுக்கப்புறம் இவரே வேற இப்ப கேரக்டர் ரோல் பண்றதுனால அவர் மறுபடியும் ரீச் ஆயிட்டு இருக்காரு. அது மாதிரி இப்ப தீப் ரங்கராஜனும் அந்த படுக்கையற சமாச்சாரங்கள் அதை வச்சே ஒரு கதைகளை நகர்த்திட்டு இருந்தா, அப்புறம் பொறுப்பில்லாத பசங்களா நடிக்கிறது, இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தா படம் ஓடிரும் நினைச்சாப்ல. இங்க வந்து பொண்டாட்டி மேலேயே கை வைக்கிறதுனாலதான் அவர் திட்டுறாங்களே தவிர, பொண்டாட்டின்ற அந்த கேரக்டர் எடுத்துக்காம வேற என்ன லோலாய் வேலை பண்ணாலும் இங்க ஜனம் ஒத்துக்கும்.